நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஏப்ரல் மாதத்தையும் காணும்படியான கிருபை தேவனாய் கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் இந்த நாளினுடைய தியானத்துக்காக, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நம்மளுடைய சித்தம்னு ஒன்று இருக்கிறது, தேவனுடைய சித்தம்னு ஒன்று இருக்கிறது. அப்போ நம்மளுடைய சித்தத்தின்படி எதுவுமே வாய்க்காது என்பதுதான் உண்மை. கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நம்ம மார்ச் மாதம் முழுவதும் கடந்து போயிருக்கிறோம். அநேக பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், இதுதான் நம்ம எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அதிலெல்லாம் கர்த்தர் விரும்புகிறது என்ன, அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றிற்காகவும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நமக்கு என்ன வேணாலும் நேரிடட்டுமே. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கும்போது அந்த சபையில் உள்ள ஜனங்களுக்கு சொல்லிவிடும். அவங்க மிகுந்த உபத்திரவத்தினூடாக கடந்து போகக்கூடிய ஒரு ஜனங்களாய் காணப்படுகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விசுவாசம்தான். ஆனால் அவங்க அதில் உறுதி உள்ளவர்களாக இருந்தாங்க, நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்கள நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதை தான் நம்ம 1ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்க முடியும். அப்ப அதை நினைத்து தேவனை ஸ்தோத்தரித்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப 3ஆம் வசனத்துல, அதாவது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து என்று சொல்லுகிறோம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது, உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய அன்பின் பிரயாசங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை, பொறுமை, இதையெல்லாம் பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு வருகிறதான துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள், இதெல்லாம் வாழ்க்கையில கடந்து போகக்கூடிய ஒன்று. அதுல அந்த நேரங்களில் எல்லாம் நன்றி சொல்ல வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இது பிதாவின் சித்தமாயிருக்கிறது. அவருடைய சித்தத்தை செய்வதுதான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இல்லையா? அப்ப அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். சரி, இப்படி நம்ம ஸ்தோத்திரம், ஏன் ஸ்தோத்திரம் சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லாம இருந்தா என்ன நடக்க போகுது அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் இல்லையா? அப்படி நினைக்கும் போது ஸ்தோத்திரம் செய்வதனால அதுக்கு கீழே உள்ள வசனங்கள்ல நம்ம பாருங்க, ஆவி அவிந்து போகாதிருக்க கடவுது அப்படின்னு சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்துல ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்மளுடைய ஆவி முறிந்து போகும். இதையெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, துன்பம், கவலை, பாடுகள், இந்த பூமிக்குரியவைகளே நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய ஆவியில அனல் இல்லாமல் போயிரும், அது அவிந்து போயிரும். அதுக்கப்புறமா 20வது வசனத்துல பார்க்கும்போது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை பிடித்து கொள்ள வேண்டும். நாம அந்த நலமானதை பிடித்து கொள்ள விடாதபடிக்கு இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மளை நெருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்புறம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாத்தையும் விட்டு விடாதபடிக்கு நம்ம இருதயத்தை கவ்வி பிடிக்கக்கூடியதாய் அந்த சோதனைகளும் பாடுகளும் அமைகிறத நம்ம பார்க்க முடியும். ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்க வேண்டும். ஆகவேதான் பிதாவின் சித்தம். எல்லாவற்றிற்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு கொடுக்கப்பட்டதான ஆவி, நமக்கு கொடுக்கப்பட்டதான ஆத்துமா, நமக்கு கொடுக்கப்பட்டதான சரீரம், அது மூன்றுமே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அது பிதாவுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு போய் நிறுத்தும் போது நம்மளை அது குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். எப்படிங்களாமா? இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றிற்காகவும், அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எல்லா விஷயங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது தெய்வ பக்தியோடு கூட நாம் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி தெய்வ பக்தியோடு கூட நாம செய்யும் போது கிறிஸ்துவின் வசனமானது நமக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் அது வாசம் செய்யும். அப்போ சங்கீதங்கள் பிறக்கும், கீர்த்தனைகள் பிறக்கும், ஞான பாட்டுகள் பிறக்கும். இப்படி எல்லாம்
நம்மை போதிக்கக்கூடியதாய் இருக்கிறது கர்த்தருடைய வசனம். அதுதான் கொலைசையர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள்ல வாசிக்கும் போது 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுதுங்க. அதான் தாவீது சொல்லும் போது ஸ்தோத்திரம் செய்யறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா துன்பம் வரும் வேளையிலும் சரி, அவமானப்படுகிற வேளையிலும் சரி, நம்மளைய அதாவது குற்றப்படுத்தி நிறுத்துகிற வேலையிலும் சரி, ஒதுக்கி விடுகிற வேலையிலும் சரி, வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள், நெருக்கங்கள், எல்லா வேலைகளிலும் சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய, ஆத்மா பிரகாரமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் எப்பொழுதும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஸ்தோத்தரிக்கும் போது என்ன நடக்குது தெரியுங்களா? துதிக்க 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 எல்லாம் இடிந்து போகும். சத்துருக்கள் எல்லாம் முறிந்து போவார்கள். நமக்கு சத்துருவா இருக்கிறது யாரு? நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் தான் நமக்கு சத்துரு. ஆகவே அவன் தோற்று போவான். அவன் நம்மளை வாழ விடாமல் பண்ணுகிற எல்லா கிரியைகளும் தேவன் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? முறித்து போட்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் அதை தான் விரும்புகிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் விரும்புகிறது. பிதாவின் சித்தம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த காலை வேளையில் அப்படி ஸ்தோத்திரம் செய்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.